Taste the Daily. கோவை உருமாண்டம்பாளையத்தில் அதிமுக சார்பில் 17வது ஆண்டு பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. ஓட்டப்பந்தயம், ஸ்லோ சைக்கிளிங், ஸ்பீடு சைக்கிளிங் மற்றும் பலூன் உடைத்தல் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முன்னதாக உருமாண்டம்பாளையத்தில் அதிமுகவின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட மறைந்த முன்னாள் கழக நிர்வாகிகளுக்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக 14வது வார்டு கழக செயலாளர் பந்தல் வீடு பிரகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என திருவள்ளுவர் நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ் கூறும் அறத்தை உலக பொதுமறை வாயிலாக எடுத்துரைத்த ஐயன் திருவள்ளுவர் அவர்களை திருவள்ளுவர் தினமான இன்று போற்றி வணங்குவதாகவும் புரட்சித் தமிழர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை மேற்கு பகுதி கழக செயலாளர் சுகுமார் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் சைதாப்பேட்டை மேற்கு பகுதி கழக செயலாளர் சுகுமார் மரணமடைந்த செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். கழகத்தின் மீதும் கழகத்தின் தலைமை மீதும் மிகுந்த விசுவாசம் கொண்டு கழக பணிகளை திறம்பட ஆற்றி வந்த அன்பு சகோதரர் சுகுமாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கரூர் மாவட்டம் பெரியார் நகர் பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட கழக செயலாளருமான MR விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெண்கள் ஏராளமானோர் பங்கேற்று சமத்துவ பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். அதைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திமுக மற்றும் தாவேக்கவில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். நங்கவள்ளி வடக்கு ஒன்றிய மாணவரணி பொருளாளர் வேல்முருகன், இணை செயலாளர் மதன்ராஜ், வனவாசி பேரூர் கழக செயலாளர் நந்தகுமார் ஏற்பாட்டில் திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதேபோல் எடப்பாடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாதேஷ் ஏற்பாட்டில் மயிலேறிப்பட்டி திமுக கிளை செயலாளர் மாரப்பன் உள்பட அக்கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோருக்கும் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருச்சி மாவட்டம் சூரியூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிமுக முன்னாள் அமைச்சரின் காளை வெற்றி பெற்றது. போட்டியினை அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் சென்று கண்டுகளித்தார். இப்போட்டியில் அவரது சின்ன கொம்பன் காளை பங்கேற்று வெற்றி பெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜல்லிக்கட்டில் ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும், ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்தால்தான் ஜல்லிக்கட்டு போட்டி காலம் முழுவதும் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு நடப்பது மகிழ்ச்சி. மாவட்ட நிர்வாகம் அதே போல அனைத்து துறைகளும் ஒன்றாக இணைந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு துணை நிற்கணும். ரொம்ப முக்கியமான கோரிக்கை ஆன்லைன் டோக்கன். அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இப்போ புதுக்கோட்டையில எல்லாம் அது ஆன்லைன் டோக்கன் இல்லை, கை டோக்கன் தான் கொடுக்குறாங்க. அதனால கை டோக்கன் வழங்கினா மட்டும்தான் ஜல்லிக்கட்டு காலம் உள்ளவரை இருக்கும். ஆன்லைன் டோக்கன் ஜல்லிக்கட்டு நடத்துபவர்களை கழுத்தை பிடித்து நெருக்கின்ற விஷயம். அதனால அதை கண்டிப்பா ஆன்லைன் டோக்கனை தவிர்க்க வேண்டும் என்று அரசை, மாவட்ட நிர்வாகத்தை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பேரூராட்சி பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளுக்காக வைத்திருந்த பதாகையை இரவோடு இரவாக அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தியதை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரயில்வே கேட் அருகே வைத்திருந்த பேனர்களை கிழித்த சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி மண்டபம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு சமூக விரோதிகளை 24 மணி நேரத்திற்குள் கைது செய்ய தவறும் பட்சத்தில் நாளை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது.
அதிமுக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் தமிழக முதல்வராக வரவேண்டி பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு ஈரோட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கருங்கல்பாளையம் சோதனை சாவடி அருகே ஈரோடு வழியாக பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு, முன்னாள் துணை மேயர் KC பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே உள்ள உடையநாச்சி கிராமத்தில் அதிமுக MLA மா செந்தில்குமார் கலையரங்கத்தை திறந்து வைத்து மக்களோடு மக்களாக பொங்கல் வைத்தும் கொண்டாடினார். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடித்த கலையரங்கத்தை கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். இதையடுத்து பொங்கல் வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி உள்ளகரம் 185வது மேற்கு வட்ட கழகம் சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னதாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்த சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உள்ளகரம் 185வது மேற்கு வட்ட கழக செயலாளர் ரஞ்சித் குமார் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்கவுள்ள நிலையில் அது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுங்குன்றம் S ஆறுமுகம் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மக்களின் எதிர்ப்போடு திமுக ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் திமுக ஆட்சி விலக வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் ஒரே கனவு என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களுக்கு துன்பம் விளைவிக்கும் ஆட்சியாக ஸ்டாலின் ஆட்சி உள்ளதாகவும் அரசு ஊழியர்களுக்கு அல்வா கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஸ்டாலின் அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டத்தை ஏற்காமல் அரசு ஊழியர்கள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களை ஒருமையில் திட்டி சிறையில் அடைக்கும் அளவுக்கு கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் பொங்கல் விழாவை முடித்துக் கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக சென்னை சென்ற கழக பொதுச் செயலாளருக்கு கழக நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். முன்னதாக சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் இருந்து கார் மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சேலம் விமான நிலையம் வந்தடைந்தார். தொடர்ந்து அவருக்கு கழக அமைப்பு செயலாளர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி மற்றும் ராஜமுத்து உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சேலத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் சென்னைக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு விமான நிலையத்தில் கழக நிர்வாகிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன், முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூர் அருகே IAS அகாடமியை முன்னாள் அமைச்சர் BV ரமணா திறந்து வைத்தார். மேல் நல்லாத்தூரில் TNPSC குரூப் 4, குரூப் 2, RRB உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் தொடக்க விழா நடைபெற்றது. அதிமுக பிரமுகர் ஜெயபாஸ்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற கம்பன் IAS அகாடமி என்ற பயிற்சி மையத்தை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான BV ரமணா ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர், சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த
சேர்ந்த அனைவரும் இந்த பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்று உயர் பதவிகளை அடைய வேண்டும் என்றும் அதற்காக பயிற்சி மையத்தினர் இங்கு சேரும் மாணவர்களுக்கு திறன்பட பயிற்சி கொடுத்து தேர்ச்சி பெற வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நெல்லை மாநகர மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தனது குடும்பத்தினருடன் மாட்டுப் பொங்கலை சிறப்பாக கொண்டாடினார். சிதம்பர நகரில் உள்ள பண்ணை தோட்டத்தில் மாடுகளுக்கு மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா சந்தனம் குங்குமம் இட்டு மாலை அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து பொங்கல் இட்டு மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பிரசாதங்கள் படைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.